அதற்கு சொல்லி கர்த்தர் காத்திருந்தபடியால் தான் இந்த காரியம் நடக்கும் பொழுது கர்த்தர் மௌனமாய் இருந்தார். இது மாத்திரமல்ல, இந்த காரியங்கள் நடக்காதபடிக்கு ஆண்டவர் ஏன் தடை செய்யல, இல்லைன்னா ஏன் தடுக்கல, ஏன் அவர் அமைதியா இருந்தார் என்கிறதற்கு அடுத்த ஒரு பதில் என்ன தெரியுமா? இட் இஸ் கால்ட் ஃப்ரீ வில். சுயமாய் நாம் எடுக்கிற தீர்மானம், அதுதான் ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்றோம். சோ சுயமாய் எடுக்கிற தீர்மானத்திற்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நல்லா கவனிங்க. ஆண்டவர் மனிதர்களை படைத்தார், மனிதர்களை ஆண்டவர் நேசித்தார், அவர்களுக்கு எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு செய்கிறார். இன்றைக்கு வரைக்கும் அவருடைய அன்பு மனிதர்கள் மேல் மாறவே இல்லை என்பதை புரிந்து கொள்ளணும். ஆனால் மனிதர்களை அவர் எப்படி படைத்தார் என்றால், ஒரு ரோபோட்டாக, இல்லனா ஒரு அடிமையாய் அவர் படைக்கவில்லை. இப்ப ரோபோட்டுக்கு நம்ம கமாண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ, அதுக்கு டயர்டா இருக்கோ டயர்டா இல்லையோ, அது செஞ்சுதான் ஆகணும். அதுக்கு நாம் கொடுக்கிற கட்டளை அது ஒரு மெஷின். அந்த மாதிரி ஆண்டவர் மனிதர்களை படைக்கல. மனிதர்களை ஆண்டவர் எப்படி படைத்திருக்கிறார்னா ஃப்ரீ வில், அதாவது சுயமாய் நாம் யோசித்து சிந்தித்து நாம் தீர்மானங்களை செய்கிற அந்த திறனை நமக்குள் வைத்துதான் ஆண்டவர் படைத்திருக்கிறார். இப்ப ஆண்டவர் நல்லா கவனிங்க, இந்த காரியத்தை எல்லாம் ஏன் தடை செய்யல அப்படின்னா, ஆண்டவர் எதை விரும்புறாரு தெரியுமா? அவர் நம்மை ஏதோ ஒரு பப்பட்டை போல, அதாவது இந்த பொம்மை எல்லாம் வச்சு அப்படியே விளையாட்டு காட்டுவாங்கல்ல, அந்த பப்பட்டை போல ஆண்டவர் நம்மை கண்ட்ரோல் செய்ய, நம்மை அப்படியே அவருடைய ஆதிக்கத்துக்குள் வைத்திருக்க கர்த்தர் விரும்பவில்லை. கர்த்தர் எதை விரும்புகிறார் என்றால், உனக்கு முன்னாடி பிசாசு இருக்கான், பாவம் இருக்கு, உலகம் இருக்கு, எல்லா சிற்றின்பங்கள் எல்லா காரியங்களும் இருக்கு. ஆனால் உன்னுடைய சுய விருப்பத்தின்படி நீயாகவே யோசித்து, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இதை காட்டிலும் என் தேவனை நான் அதிகமாய் நேசிக்கிறேன், அவரைத்தான் நான் பின்பற்றுவேன், அவர் சொன்ன பிரகாரம் நான் பரிசுத்தமாய் வாழுவேன் என்று சொல்லி நீங்களும் நானுமாக சுயமாய் சிந்தித்து நாமவே என்ன பண்ணணும்னா எடுக்கிற ஒரு தீர்மானம், அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் யாரையும் கம்பல் பண்ண மாட்டார். கர்த்தர் யாரும் ஒரு பாவம் செய்யும் போது அவங்க கரத்தை பிடித்து இந்த பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுகிற தேவன் அல்ல. ஆனால் அவர் நினைத்தால் செய்ய முடியும். இந்த ஏவாள் அந்த கனியை இப்படி போய் பிடிக்கும் பொழுது, அது எடுக்கும் போது ஆண்டவர் நிச்சயமா அவ கரத்தை பிடித்து எடுக்காத, நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதை விரும்பவில்லை. ஆண்டவர் எதை விரும்புகிறார்? யாரோ ஒரு தெரியாத ஒரு சர்ப்பம், ஒரு பிசாசு பேசும்போது இந்த ஏவாள் என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கு ஜீவன் கொடுத்தவர் இந்த ஆண்டவர், என்னை வாழ வைக்கிறவர் இந்த ஆண்டவர், அவருடைய மகிமையினால் எங்களை மூடி இருக்கிறாரு அந்த ஆண்டவர், எங்களுக்கு இவ்வளோ பெரிய தோட்டத்தை கொடுத்து எங்களை நல்லா இன்னைக்கு வாழ வச்சிருக்கிறாருன்னா அந்த ஆண்டவர், அவருடைய வார்த்தையை நாங்க கீழ்ப்படுகிறத விட்டுட்டு உன்னுடைய வார்த்தையை நாங்க கீழ்ப்படிவோமா? பிசாசே, எங்களுக்கு நீ வேண்டாம், இந்த பழமும் வேண்டாம், இந்த எந்த ஒரு காரியமும் வேண்டாம், ஆண்டவருடைய அன்பு மாத்திரம் போதும்னு சொல்லுவா என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது, கர்த்தருடைய இருதயத்தை உடைக்கிற விதமாய் அவள் இவ்வளவு ஆண்டுகளாய் தேவனோடு இருந்த எல்லா உறவுகள், தேவனோடு பேசின காரியங்கள்